எல்லாருக்கும் வணக்கம். பூக்கி இந்த டேர்மே ரொம்ப ஒரு ஜென்சி டேர்ம். ஸோ அதே மாதிரி படமும் ரொம்ப இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஒரு ஃபன் ஃபீல்டு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த படத்து எந்த அளவுக்கு ஃபன் இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் அந்தளவுக்கு எமோஷ்னலாக மூவிங்காகவும் இருந்தது படம். அண்ட் முக்கியமாக படத்துடைய கதாநாயகன் அஜய் அவர்களுக்கும் ஹீரோயின் தனுஷா அண்ட் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் விஜய் ஆண்டனி சாருக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இட்ஸ் அ ஃபன் ஃபீல்டு லவ் ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனுக்கான இந்த ட்ரெண்டுக்கான ஒரு ஒரு படமாக இருந்தது. ப்ளீஸ் டூ சப்போர்ட் த என்டையர் டீம் அண்ட் டைரக்டர் கணேஷ் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பூக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஆரம்பிக்கும் போது என்னடா விளையாட்டா இருக்க ஒரு படம், இவ்வளோ பல கோடி ரூபாய் போட்டு அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில கடப்பாறை இதயத்துல குத்துன மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு எண்டிங்ல வந்து முடிச்சாங்க. இட்ஸ் வெரி என்ஜாயபிள். ஒரு ஒரு இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி என் பசங்களை தான் அதில் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜே வேற. அது படத்துல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணு மட்டும் தெரியுது, 2000 வருஷம் ஆகட்டும், 2025 வருஷம் ஆகட்டும், 3000 வருஷம் ஆகட்டும், அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட் இவங்களுக்கெல்லாம் இருந்தா அதே வழிதான் பல்லாயிரம் வருஷம் கடந்தாலும் அந்த காதல்களுக்கு இருக்குன்றத வந்து இந்த படம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஐ சின்சியர்லி விஷ் எவ்ரிபடி கிரேட் சக்சஸ் அண்ட் ஃபியூச்சர். விஜய் ஆண்டனிக்கு என்னுடைய தனிப்பட்ட அன்புகளும் மரியாதை. இன்னைக்கு படம் பார்க்குறாங்க, இதுக்குள்ளே நான் ஒட்டுவனா அப்படின்னு பார்க்குறேன். இவங்க லேட்டஸ்ட் காதலுக்குள்ள என்னை கரெக்டாக முடிச்சிருக்காங்க. கரெக்டாக இவர் எது ஃபிட்டு, இவரால் என்ன வரன்ட்டு இந்த லேட்டஸ்ட் லவ்வுக்குள்ளே என்னை நினச்சிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பளித்த ஆண்டனி சார்லேருந்து, இந்த டேரக்டர்லேருந்து எல்லாருக்கும் தேங்க்ஸு. அதுக்கப்புறம் ஏனோ தானோலாம் எடுக்கல, வருத்திக்கிறாங்க, உழைத்திருக்காங்க. இந்த உழைப்புக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு வேண்டியது. Vijay Antony has brought in a new actor into the film industry. Very interesting film, fun film, and also finally the boomer connection was very good, and it's a wholesome film. All the best, and Vijay Antony has done an amazing part to support his nephew, and all the best to Ajay and the team. Thank you. இன்னைக்கு பூக்கி படம் பார்த்தோம். டைட்டில் மாதிரி it was a very cute film. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. It was cute, it was funny. The leads say அஜய் and தனுஷா ரெண்டு பேருமே டெபியூவாக இருந்தாலும் they kept us completely hooked throughout. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். February 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ வேலண்டைன்ஸ் வீக்கில் இட்ஸ் அ வெரி பர்ஃபெக்ட் ஃபிலிம் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ இட் வாஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். தேர் வாஸ் ஸோ மெனி எமோஷன்ஸ் தேர் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கன்வேட் அண்ட் ஆல்சோ ரிலேட்டபிள். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஷுர் இட் வில் பி அ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் யூ அண்ட் த டீம். மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பி பூக்கி படம் பார்த்தோம். அண்ட் இப்போ இருக்க ஜென்சி அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார். நான் அவரோட பெரிய ஃபேன். அண்ட் அவரோட மியூசிக் அண்ட் அது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்கு அந்த படத்தை. அண்ட் ப்ரோ மார்கன்லேயே எனக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சாலிடான படம் பண்ணுறது, ரொம்ப கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது இதில் அப்படியே கான்ட்ராஸ்ட், அந்த இதுக்கு இது அப்படியே பயங்கர கான்ட்ராஸ்டாக ஒரு மாதிரி லவ்வபுளாக ரொம்ப நல்லா இருந்தது. கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரோடது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரீட் பண்ண விதம் அண்ட் அந்த எடிட்டர் அந்த அந்த படத்தை வந்து அழகாக கலர் பண்ண விதம் ரொம்பவும் நல்லா இருந்தது. இந்த வீக்கெண்ட் டெஃபினட்டாக ஜென்சிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் போய் ஓகே சும்மா திருக்கி விடுங்க. யூனிவர்சல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லவ் மட்டும் போர் அடிக்காது. நீங்கள் எந்த டைட்டானிக் எடுத்தாலும் சரி, காதல தினம் எடுத்தாலும் சரி, இந்த காதல் படம் எடுத்தாலும் சரி, எல்லா லாங்குவேஜ்லையும் சரி. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுதுன்றதை வந்து இப்போ நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்சியோட சேர்ந்து ஜென்சியோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத பூக்கி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி சாரில் வைப் ஆண்டனி சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு 3-4 சம்பவம் இருக்குது. உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்க ஜென்சி எப்படி லவ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பூக்கி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அதேமாதிரி குறிப்பாக பாண்டியராஜ் சார், அவர் வந்து நிறைய நம்ம டிரெக்ஷன் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது லைக் இதில் ஒரு ஏரியா ஒரு ஸ்பெஷலாக ஒரு எமோட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தார். பேசவே இல்லாமல்
அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் சார். இந்த என்டையர் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டு லவபிள் இதெல்லாம் சொல்றதை விட எல்லாமே கலந்த எமோஷன்ஸாக இருக்கு. நல்ல ஹீரோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க விஜய் சார் ரிலேட்டிவோ ப்ரொடியூசர் அதெல்லாம் தாண்டி அஜய் ஹஸ் ப்ரூஃப் வாட் இஸ் ஹி. அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. தனுஷாவை எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, தனுஷாவை கலக்கிட்டாங்க. இதில் நிறைய எமோஷ்னல் சீன்ஸும் இருக்குது. அஜய் கிளைமேக்ஸில் எனக்கு கஷ்டமாக இருந்தது அஜய் அழுகுறப்போ. ஸோ இது வந்து நார்மலான மூவிலாம் இல்லைங்க, நிறைய நல்ல எல்லாருமே ஹோல் கிரேட். ஐ மீன் ஒன்லி பாய்ஸ் ஜென்ஸ் அந்த வயசு பசங்க பார்க்கணும்ல, ஃபேமிலியாகவும் நல்லா பார்க்கலாம். எல்லாமே கலந்ததாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. படம் வந்து தியேட்டர்ஸில் எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். கலகலன்னு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அழலாம், எமோஷன்லெஸ், ஆனந்த கண்ணீர் தான். இது சோகமான கண்ணீர்லாம் கிடையாது. ஒரு லவர்ஸ் டேக்கு வந்து லவர்ஸாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய லெசன் அந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்பும் என்ஜாய் பண்ணுவீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி எனக்கு வந்து ஒரு புதுசான ஜானர் ராம்காம்ன்றது, அதுவும் ஒரு ஹீரோ ஒரு லீடா. எனக்கே ஒரு நம்ம என்னன்னா இருந்தாலும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கடைசியாக உலகம் வந்து பார்க்கும்போது அது எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து எத்தனையோ பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க குறி வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது எனக்கு வந்து அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த February 13 கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விருந்தாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே February 13 படத்தை போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. இந்த படத்தோட டைரக்டர் கணேஷ் சந்திரா அண்ட் சினிமோட்டோகிராஃபி நான் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவியாக நான் சலீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சினிமோட்டோகிராஃபராக. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி இப்போ டேரக்டராக டெபியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை நான் காப்பாற்றுக்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் 13th மூவி ரிலீஸ் ஆகுது. கன்ஃபார்மாக இது ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் கண்டிப்பாக அந்த படம். ஸோ இந்த படம் பிரேக்கப்பை பற்றி அவங்க லைஃப்பில் எப்படி பிரேக்கப் ஆனால் எப்படி அதை கோ த்ரூ பண்ணுறாங்கன்றத ஒரு ஃபன்னாக ஒரு என்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்கோம் அந்த படத்தை. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை ஜாலியாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சரி, லைக் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜென்சியாக இருக்கட்டும், எல்லாருமே தாராளமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக அது. அதாவது இவங்க இன்னார் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தராமல் திறமைக்கு மட்டும் வாய்ப்பு தர விஜய் ஆண்டனி சார். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சேனலில் என்னை பார்த்துட்டு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது விஜய் ஆண்டனி சார் தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தனுஷாக்கும் அதே மாதிரி புதிய பருத்தி ப்ரோ அவருக்கும் கணேஷ் சந்திரா சாருக்கும். ஸோ அவர் வந்து மக்களை வந்து டேலண்ட்டை மட்டும் பார்ப்பார். ஸோ அப்படி எல்லா டேலண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான். எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் தெரியுது. அஜய் ப்ரோ அவர் சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் எப்படி வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் தனுஷா. இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி பூக்கி பார்த்து February 13 என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருந்ததுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்கலாம். உங்களுக்கு பிரேக்கப் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கன்ஃபார்மாக பார்க்கலாம். நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக பார்க்கலாம். லவ் பண்ணலான்னு ஐடியா இருந்தாலும் கன்ஃபார்மாக பார்க்கலாம். இல்லை இதெல்லாம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ இல்லை பசங்க இருந்தாலோ பேரன் பேத்தி இருந்தாலும் நீங்கள் இதை கன்ஃபார்மாக பார்க்க முடியும். இது நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு ஃபன்னியான படம் அப்படின்னா கூட இதில் உங்களுக்கு ஒரு டேக்அவே ஒன்று இருக்கும். அந்த டேக்அவே வந்து உங்களை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக உங்களை வந்து யோசிக்க வைக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே சாரோட மியூசிக்காகவும் அதை விட சாரோட கேமியோ ஒன்று இருக்குது, அதுக்காகவும் அதுக்காகவும் அதில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைலுக்காகவும் நீங்கள் வந்து சார் பார்க்கணுன்னு இந்த படத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்.